வணக்கம் துலாம் ராசிக்காரர்களே, உங்களுக்கு அடிக்கடி பயணங்கள் ஏற்படலாம். பயணத்தால் சில அவதிகள் அலைச்சல்கள் ஏற்படலாம். அதே நேரம் உடல் சோர்வு ஏற்படலாம். கடன் கழுத்தை நெருப்பது போல் தோண்டும். விரைவில் அந்த கடன் அடைவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். தந்தையாலோ அல்லது தந்தை வழி உறவுகளாலோ சில நல்ல செய்திகள் கிடைக்கலாம். தொழிலில் பல புதிய மாற்றங்கள் ஏற்படும். தாங்கள் வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளிகளாக இருந்தால் உங்களுக்கு மேல் வருமானம் கிடைக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு நல்ல இடத்தில் இடமாற்றம் ஏற்படும். ப்ரமோஷனை எதிர்பார்ப்பவர்களுக்கு ப்ரமோஷன் இந்த மாதம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த புரட்டாசி மாதம் துளாராசிக்காரர்களுக்கு மிகவும் ஏற்றமிகு மாதமாக அமைகிறது. இருந்தாலும் இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது நல்லது. அடிக்கடி வண்டி வாகனத்தில் செல்வராக இருந்தால் வண்டி வாகனத்தில் கவனம் செலுத்தி வருவது மிகவும் நல்லது. ஒரு சிறு விஷயம் கூட உங்களை பல வகையில் தொல்லைப்படுத்தலாம். அடிக்கடி உங்களுக்கு படபடப்பு, பிளட் பிரஷர் போன்றவையெல்லாம் தொல்லைப்படுத்தும். தாங்கள் எச்சரிக்கையாக இருந்தாலும் சில சிக்கல்களை சந்திக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. உங்கள் வாக்குக்கேற்ற வருமானம் கிடைக்கும். உங்கள் வாக்குக்கு மரியாதை கிடைக்கும். கூடுமானவரை பழைய இடத்தை விட்டு புதிய இடம் மாறி செல்லக்கூடிய வாய்ப்பாகத்தான் இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு அமைகிறது. தங்களுக்கு இதயத்தில் அல்லது மார்பு பகுதியில் ஏதேனும் தொல்லைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நரம்பு சம்பந்தப்பட்ட கோளாறுகள் ஏற்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தோல் சம்பந்தப்பட்ட அலர்ஜிகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. உங்களுக்கும் அடிக்கடி பாத எரிச்சல் சமீப காலமாக இருந்து கொண்டிருக்கலாம். அந்த பாத எரிச்சல் மாதத்தின் பிற்பகுதி வரையில் தொல்லைப்படுத்தும். விரைவில் அந்த பாத எரிச்சல் முடிவுக்கு வரும். முழங்கால் முட்டிக்காலில் எலும்பு ஜாயிண்டுகளில் அடிக்கடி உங்களுக்கு வேதனை தரலாம். பல சிக்கல்களை கொடுக்கலாம். தாங்கள் உங்கள் ஊரில் உள்ள முனி ஈஸ்வரரை ஞாயிற்றுக்கிழமை வாக்கில் சென்று வழிபாடு செய்யுங்கள். விரைவில் உங்களுக்கு நன்மை உண்டாகும். உங்களுக்கு ஏற்பட்டுள்ள பய உணர்ச்சிகள் கண்டிப்பாக விலகும். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.